ஹாய் கைஸ், இப்போ நான் வந்து பிஜியில் இருக்கேன். லாஸ்ட் நம்ம இன்னும் அந்த வந்து முடிக்கல. பட் ஆனால் அதை விட்டு நான் பொறுமையாக அதை நான் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ மீன்ஸ் அந்த மணி சீரிஸ் நான் இன்னும் முடிக்கல. பட் ஆனால் ஒரு நாள் உட்காந்து அதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். பட் இப்போ வந்து நான் காலேஜுக்காக இப்போ சென்னையில் வந்து பிஜி எடுத்துருக்கேன். ஸோ காலேஜ் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அதை பண்ண முடியுமா தெரியல. பட் வ்ளாக் பண்ண முடியும். எனக்கு வ்ளாக் நான் பண்ணுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீன்ஸ் பிஜியில் என்னென்ன பண்ணுறோம் நாங்கள் அப்படின்ட்டு டெய்லி வ்ளாக் மாதிரி பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போலேருந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. கரெக்டாக 8:30 இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ என் ரூம் இருக்குன்னா ஒரு மேலே துணி 8:30 துணி துவச்சி காய போட்டுருக்காப்புல அங்கே போய் பார்ப்பேன். ஓகே, இதான் என் பெட்டு. ஓகே, நம்ம போன்ற நாள் போகணும். சப்படி மூட்டை போட்டு என்ன தலைவர் என்ன துவைக்கலையா காயலையா? இன்னும் தண்ணி வரல. சும்மா ட்ரெயின்ல போட்டு விட்டேன். தோசை போதும் சும்மா போட்டுவான்னு சொல்லி அப்ப கிளியரா சென்னை விட்டு படம் பார்த்துட்டு விட்டு படம் ஒன்றும் பார்க்கல. என்ன படம் அது? ஓ, விஜய் சுத்து சார். விஜய் சுத்து சார் பாக்குறீங்களா? நானும் அவர் போய் பார்க்கணும் ஒரு நாள். கூடிய சீக்கிரத்துல பார்ப்பேன். சென்னை என்ன அருமை பெருமைகள். ஆஹா, என்ன சொல்ல, நைட் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே, நாங்கள் இந்த பக்கம் கொதிக்க கூடாதுன்ட்டு இந்த பிஜியோட ஓனர் சுத்தி கம்பி போட்டு வச்சிருக்காப்புல. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறா. இந்த பாத்ரூம் ஓப்பனே வச்சிருக்கா. நான் வாஷிங் மிஷினை காமிக்க போறையா? யோ ஓடுதியா? நீ ஸ்பில்ல போட்டு விட்டியா? அட பாவி, என்கிட்ட ஒரு உடஞ்சிருக்கு. இதுதான் நாங்கள் முட்டு கொடுத்து வச்சிருக்கோம்ப்பா. பட்ஜெட் பேச்சுலர் வாஷிங் மிஷின். இதான் பேச்சுலர். கரண்ட் பில் மட்டும் 250. ஆனா அதுக்கேத்தது கொடுக்க மாட்டேன். லாக் ஆக மாட்டுது. ட்ரெயின் போட்டா ஒர்க் ஆக மாட்டுது. ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா நாங்க எவ்வளவு கட்டுறோம் கரண்ட் பில்? 250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் பில் மட்டும். ரூம் ரெண்ட் 8000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 7500 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். முன்பணம் 3000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கக்கூஸ் வேற மாறுது. காசு கட்டுறதுக்கு முடியல. காசு கட்டுனா அதுக்கேத்தது தரக்க முடியல. எங்க பிஜிக்கு என்னதான் தெரியல. சாம்பல் மேடுகளும் சூளும் போய் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல குப்பை மேடு. இப்போ 4 பக்கம் காம்பவுண்ட் கட்டாங்க. இந்த பக்கம் காம்பவுண்ட், அந்த பக்கம் காம்பவுண்ட். அந்த ஸ்விம்மிங் பூல் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விம்மிங் பூல் வந்தாலும் உள்ள என்ட்ரன்ஸ் எப்படியா? அப்படினோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து தவணை நல்லா போய் சொருவுமே. அந்த ஆழத்துக்கு அப்பட போறான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்க கேண்டீன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, தின்றதுக்கு மட்டும் தான், தூங்குறதுலாம் கிடையாது. கரப்பாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தூங்க மாட்டோம். ஆமா சார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு பூரா பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பூரா பார்க்கும் பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஊரப்பாக்கம். சரி, இனிமே ஞாபகம் வச்சேன். ஏங்க நான் வந்து 4 மணி எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் இருக்குமா? 3 வாரம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரம் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சரியான டியூ. அது என்ன சொல்றாங்க? டியோ. சரியான டியோ. பாத்தீங்களா? 2 பேருக்கும் லைஃப்லயும் ஒருத்தர் இல்ல. 35,000. எங்க லைஃபும் ஒழுங்கா இல்ல, வைஃபும் ஒழுங்கா இல்ல. ரைட் ஓடு. யார் அந்த வைஃப்? ஆக்சுவலி இங்க இருந்து பார்த்தா கிளாம்பாக்கம் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என் கேமரா குவாலிட்டி பரவாயில்ல. உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிச்சு. ட்ரெயின் ஸ்லோவா போகுது பாருங்க. ட்ரெயினுங்கோ டெக்னாலஜி.
இப்போ ஒரு சம்மன் நினைச்சு எவன் கிளிப்புன்னு தெரில பொட்டு அடிச்சாப்புல பொட்டு போய் விழுந்துட்டுச்சு இந்த கிடக்குது வந்து இங்கடா கிளிப்பா காணும் ஏன்றா இங்க இருந்த கிளிப் எங்கடா போன்ட்ட பேசி பேசி நீ காலேஜ்ல ஃபுல்லா ஏன்டா எவரோ வீரன் பாக்குறேன் என்னடா நீ பேசுற ஏன்ற நார்த் இந்தியன் ஒருத்தன் வந்துட்டேங்க அவன் பேசி பேசி அந்த அக்காட்ட பேசிட்டு இருக்கப்பே ஏன்டா நீ எவரோ வீரன் என்னடா பேசுற தெலுங்கு போட கரெக்ட் பண்ணிட்டேன் அம்படுது அசிங்கப்படுத்துவது என்னால ஒரு காமெடி அதாவது நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் ஆனா நம்ம மட்டும் வேதனையை சாப்பிடணும் ஐயோ ஐயோ இதெல்லாம் பீப் போடாம போட்டா எப்படி இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க டவுசர் நிலைமையை பாத்தீங்களா பாத்தீங்களா ஓட்டர் நல்லா தெரியுது அது கூட எனக்கு இங்க பாத்தீங்களா எவன் டவுசர் தெரியல ரொம்ப நாளா கிடக்குது அதுவும் கிடக்குது ஜட்டி உண்மையாது இந்த டவுசர் பாக்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ரெண்டுத்துக்கு ஒரே பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஜிப்பு பிஞ்சு போய் கிடக்கு அதுவும் இல்லாம எங்க ஒரு லாக்கர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள விட்டு அதுக்குள்ள சொரிஞ்சிச்சுன்னா உள்ள விட்டு சொரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அப்படி சொல்லி இப்படி நம்ம எப்படி சொல்றீங்க ஐயா ஃப்ளைட் போகுது அழகா தெரியுமா தெரியுது பிளிங்க் ஆகுது பாருங்க இதுக்கப்புறம் சோறு சாப்பிட்டாச்சு நீங்க ஏதோ தோசை கொடுத்தாங்க தோசை கல் தோசை மாதிரி இருந்துச்சு நல்லா கல் தோசை தான் கல்ல கொஞ்சம் லைட்டா கல்ல கொஞ்சம் அடிச்சு ஊத்திட்டாப்ல அது தோசை கொடுத்தா ஆனா சட்னி நல்லா இருந்துச்சுல்ல சட்னி நல்லா இருந்துச்சு ரெண்டு சட்னி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது சாம்பார் இருந்துச்சு அது நான் பார்த்தேன் இல்ல வேணாம் காலையில வச்ச மாதிரி தெரியுது ஆல்ரெடி ஒரு 6 நாள் சமைச்சாலே கலக்கி வருது இதை விட்டு 2வது விட்டு செஞ்சு சமைச்சா இப்போ நான் கரெக்டா இருப்பா இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த கப் எடுக்குமா அந்த கப் எடுக்குமா ஏன் அங்க கப்பு இல்லையா ஒண்ணுதான்டா இருக்கு கக்கூஸ்கா அப்போ ஓகே அம்மா என்னடா இது எவன்டா இங்க இருந்த போய் கிளிப்பை காயப்பட்டு ஏதோ ஒரு பைத்தியக்கார வந்து கிளிப்பை காயப்பட்டிருக்கா ஃப்ரெண்ட் ஓ சாரி பையா அதான் அப்புறமேட்டு துவச்சி முடிச்சுட்டு போட்டு நேரம் வந்துட்டு டீ கடைக்கு போகலாம் ஒரு பிளான்ல இருக்கோம் ஏன்னா நைட்டு டீ அடிக்காம தூக்கம் வர மாட்டுது அப்ப அங்க எப்ப அப்ப அத நீ வந்து தெரியுமா மேல மதியானம் ஆமா இல்ல இப்ப சாயந்தரம் கிளி ஒரு இவ்வளவு டப்பு டப்பு பேசுறப்ப தமிழ் ஐடியா என்னடா சவுண்ட் அப்படியே சொல்ல நினைச்சேன் அப்பா இங்க வரது வெளிய போனாரு அவரு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாப்ல பார்த்தா கையோட வந்துருச்சு ஏன்றா கையோட வந்துருச்சு எங்கடா அங்க இருந்தத காணும் அப்படியே அடிச்சிடு என்னோட இதுல இருக்கு கண்ணாடி கிட்ட வச்சிருக்கேன் ஐயோ கடுப்பா இருக்கு இருந்தாலும் ஜாலியா இருக்கு ஆனா இவ்வளவு இதுல நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம் உள்ள வலி இருக்கு எல்லாம் உள்ள இருக்கு ஆனா வெளிய காமிக்கல ஏன்னா வாய்ஸ்ல யாரு நாங்கெல்லாம் ஜோக் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கெல்லாம் ஜோக்கர் அப்பப்போ ஜோக்கர் வீடியோ போடுவோம் எனக்கு தெரியும் அவரு நம்மளோட பெரிய முட்டை அதெல்லாம் ஒரு ஐடி நான் ஒரு கீழே கொடுக்குறேன் மறக்காம ஒரு இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமா அப்ப நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ண மாட்டேன் பொண்ணுங்க போய் பாக்குறேன் எல்லாரும் ஃபாலோ பண்ணிச்சிருக்கீங்க ஆமாயா ராக்கெட் போற பெரிய பொறுமை மேல எப்படி போற நெருப்பு கீழே வந்து எனக்கும் உனக்கும் அப்படிதான் தெரியுதா அப்படிதான் இருக்கு இப்படிதான் போகுது ஸ்ட்ரெயிட்டா போகுது அதெல்லாம் மேல ஃப்ரெண்ட்ஸ் எவனோ ஒருத்தன் பாகிஸ்தான்ல இருந்து எவனோ பாம்புட்டம் போடுறதுக்கு தம்பி பாகிஸ்தான்ல ஸ்ரீகிஸ்தான் பாக் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் பாக்க மாத்திட்டான் இல்லன்னா ஆமா தெரியாதா பாக் யூஸ் பண்ணக்கூடாது ஐயோ ஏங்க அங்க பாருங்க எவ்வளவு ஒருத்தர் நம்ம நாட்டை போட்டு தள்ளுறதுக்கு வராம பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வராங்க அது மைசூர் பாக் இருக்குல்ல மைசூர் ஸ்ட்ரீ அது பேரு என்ன உண்மையிலுமே நம்மள போட்டு தள்ள வந்திருக்காய்னா அவ்வளவுதான் இல்லங்க நம்மள போட்டு தள்ள வரலங்க பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டுக்காரங்க போட போறாங்க பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டுக்காரன அதாவது எப்படி சொல்றது அங்க இருக்க மக்களுக்கு நம்மள பிடிக்கும் நம்மளும் அவங்களுக்கு பிடிக்கும் இப்ப டோர் திறப்பா பாருங்க
நவீன மிஷின். சுவிட்ச் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், சாரி கீ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கோங்க. இது ஓபன் இது நாங்க வந்து நவீன டெக்னாலஜி. சீக்கிரம் இதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேட்டன் ரைட் எங்க பேர்ல வாங்கணும். ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மிஷின் ரொம்ப நாள் கழிச்சு. நான் வந்தப்ப இது யூஸ் ஆகாதுன்னு ஓனர்ட்ட கேட்டதுக்கு சென்சார் போயிடுச்சு, டோர் லாக் ஆகுதுன்னு. அவ்வளவுதான், தோச்சு உடனே சட்டி கீழே போட்டு சொல்லிட்டு அந்த கட்டை இங்க நடந்துச்சு. நான் தான் இதுக்கு எங்க வச்சேன் அம்பிட்டுதே. ரைட்ரா, டோர் தான் லாக் ஆகாது, மத்தபடி மிஷின் ஓடுது. இந்த ஆளுக்கு லைஃப் ஃபெயிலியர், எனக்கு லைஃப் ஃபெயிலியர். ஒருத்தனுக்கு லைஃப் ஃபெயிலியர், ஒருத்தனுக்கு என்னமோ சொல்லுவாங்க லவ் ஃபெயிலியர். ஒருத்தன் லவ் ஃபெயிலியர், ஒருத்தன் லைஃப் பிறந்ததே ஃபெயிலியர். இன்னொருத்தன் பிறந்ததே ஃபெயிலியர், எங்களுக்கு கேமரா ஃபெயிலியர். எங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர். கேமரா கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஆமா பாருங்க, கிளார் அடிக்குது. எந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சா ஏதோ பிரைட் அடிக்குது. அது அது இந்த ஆளு நானும் நல்ல பால்கவலை ஊற்றி கூட இருக்கும். சூடா இருக்குடா. சுட சுட இருக்கு. சி, இது சூடாயா இருக்கு. எப்பறம் சூடா இருக்கு? அதானே எப்படி சூடா இருக்கு? சுடு தண்ணி போட்டுவிட்டேன். ஏன்டா இது? ஹீட்டர் ஏதாச்சும் சூட போட்டிருக்கேன். ஹீட்டர் எல்லாம் எதாச்சும் வச்சேன்டா. என்னடா ஈரியா பாப்போம் என்ன போட்டு வச்சிருக்கேன். ஸ்பின் ட்ரை, டப் கிளீன். டப்பு கிளீன் ஆகணும், ஸ்பின் ட்ரை ஆகணும். ஏன்றா எனக்கு புரியலடா, உனக்கு ஏதாச்சும் புரியுது? இவனுக்கு பேச லாங்குவேஜ் புரியல. இது என்ன கம்பெனி? ஐஎஃபியா? ஐஎஃபின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இருக்கா? எனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஓனர் என்ன பண்றா தெரியுமா? கூகுள்ல போட்டுருப்பாரு. இல்ல 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 5000 ரூபாய்க்கு. இல்ல 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 பல்லாவரம் சந்தைக்கு போய் பாப்பேன். அங்க வந்து கூட கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல கிடைக்கும். இல்ல இல்ல அங்க நல்லா பல்லாவரம் சந்தை நான் முழுசா முடிக்கல. பல்லாவரம் சந்தையில எப்படின்னா காய்லாம் கடை இருக்குல்ல, அங்க இருக்க காய்லாம் கடையில போய் எடுத்து வந்து போய் பாத்துருப்பாரு. என்ன இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம லைட்டா பட்டினிக்கிற பார்த்தாலே போதும் போலி. இதுல இருக்கு 4 ஸ்க்ரூ அவுத்து விட்டுறலாம். அவுத்து விட்டாரு. என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? மேல மொட்டை மாடி போலாமா? ஐயோ இதுல மேல போக முடியுமாயா? போயிட்டு வா. ரைட்டு, இப்ப மேல ஏற வேண்டியது. ஐயோ பிடிக்கும் இல்ல கிடைக்கும். ஓ சாரி. ரைட்டு, இந்த பாத்ரூம் லட்சம், தம்பி என்னோட கொலாப் பண்ணி இந்த பாத்ரூம் லட்சத்தை பத்தி ஷவரை காணும். இங்க பாத்தீங்களா, இந்த அடியில காணும். இதுதான் ஒரு மெயின் ஸ்பீச்சோட வாழ்க்கை. எங்க சொல்லுங்க ப்ரோ. அப்படிங்கறதுல 2 இடத்துல யூரின் போறது தனியா. ஆமா, நம்மள அது நம்மளுக்கு சோப்பு வைக்க ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலைல குளிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு. நான் சோப் எப்படி ஆமா, நீ சோப் எப்படி வைப்ப? டப்பா எடுத்துட்டு போறேன்ல, டப்பா எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மலா வைக்கிற மாதிரி அந்த நாரை வச்சு நான் குளிச்சிடுவேன். குளிச்சுட்டு சோப்பை கழுவிட்டு உள்ள வச்சுட்டு தலைகீழ வச்சு இங்க எடுத்து வெளியே எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். சோப்பு கீழ திண்டில வைப்ப? கீழே வைக்க மாட்டேன், டப்பா வச்சிருக்கேன் நான். சோப் டப்பா. அதான் சோப் டப்பா அங்க கீழ வைப்பியா? ஆமா, சோப் டப்பா அப்படி ஹேங்கர்ல பாட்டு போய் பாரு. கரெக்ட்டா ஏன் சோப் வச்சு திட்டு மட்டும் இருக்கும் மஞ்சளா இருக்கும். இது இது அது சொல்லுவாங்க என்னது, தட்டாவதா அருவியில கொட்டுற மாதிரி தொப்ப 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 தொப்ப. இதுலயும் அருவியில கடியில கிடக்கு. நியூ ஸ்டைல் 2025 ஸ்டைல் அட்வான்ஸ். ஆமா, எங்க ஹாஸ்டல் பேர் சொல்ல விரும்பல. சொல்லலாம் ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, இங்க இன்னும் அடுத்த 2 கிளம்புறாங்க. எல்லாம் ட்ரைனிங் நைட்டு தான் எடுப்பாங்க போல. வேணும் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஹாஸ்டலில் இருக்குல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறேன் கேளுங்க. இங்கே ட்ரெயினில் தான் எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். அவன் அடிக்கிற சவுண்ட்லேயே நம்மளுக்கு தூக்கம் வராது. அவன் அடிப்பான் பாருங்க எப்படி. வா என்னடா தூங்குறது? நான் மோசமாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம். ஆமாம், சட்டி வெறும் எவ்வளோ சட்டி? 85 ரூபா, 89 ரூபா. அதான் ஆஃபர்லேயே 98 ரூபா. எங்களுக்கு இப்போ வந்து என்ன சொல்றதா, எங்களுக்கு ஒரு 10 பைசா, நம்மளாச்சும் ஒரு 10 பைசா, அப்போ கூட 10 பைசா அழுதுக்க மாட்டான். யார நீ சாதா வெளியே போட. எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னையா பனியை வாங்க கூட காசு இல்லாம இருக்குது.
வெள்ளை பெரியனு கண்ணு கரியன்னு மாறி வச்சு இதுல இந்த 2 வாஷிங் மிஷின் அது எப்படி சொல்றாங்க அந்த பிஜி வாங்கும்போது தம்பி இந்த பிஜி வாஷிங் மிஷின் இருக்கு கவலைப்படாதீங்க கையில வாஷிங் மிஷின் இருக்கு ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்குப்பா இந்த கவலை இல்லை ஒண்ணு இது யூஸ் ஆகுது அது யூஸ் ஆகும் எப்பயுமே கூட்டம் போல இருக்காது எல்லாம் யூஸ் பண்ணுங்க வந்து பார்த்தப்பனா தெரியுது அப்பதான் தெரியுது ரெண்டுமே யூஸ் ஆகாது